ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 37 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஸ்லீப் டே அப்படின்னு கேள்விப்பட்டேன், ரேடியோவில் சொன்னாங்க. ஸோ ஸ்லீப்புக்கும் எனக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு தொடர்பை வந்து சொல்லணும். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஏதோ சில காரணங்களால் என்னால் சரியாக தூங்க முடியல. தூக்கங்கிறது வரவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பலவேறு காரணங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ வரவே இல்லை. அப்போ வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தால் தான் தூங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இருந்தது. ஸ்லீப்பிங் டேப்லெட் எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க, ஒரு பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸில் தான் டாக்டர்ஸ் வந்து அதை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக எல்லாரும் வீட்டில் தூங்குவாங்க, என்னால் தூங்கவே முடியாது. கடிகாரத்தோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு 5 நிமிஷம் அது மூவ் ஆகிறதையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது ஆனால் காலையில் எந்திரிச்சு வேலை செஞ்சாகணும். என்னால் அது சுத்தமாக காலையில் வேலை செய்ய முடியாது. சரி, நைட்டு தூங்கலை அப்படின்னா காலையிலையும் தூங்கணும் இல்லையா? அந்த காலையிலையும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து வீட்டு வேலைகள் செய்கிறோம், ஆனால் வந்து இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து வரல. அப்படிங்கிறப்ப தான் ஒரு ஏதோ இது பார்த்துட்டு இருந்தப்ப தோணுச்சு, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து அந்த உழைப்பை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பாடி டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு இது வந்து தோணுச்சு. ஸோ வீட்டில் வேலைகள் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. சமையல் செய்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், துணி துவைக்கிறோம், வீடு பெருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து பயங்கர கடினமான வேலைகளா அப்படின்னா இல்லை. ஸோ நான் எங்கள் உழவார பணிக்கு போய் அந்த மம்பட்டியை எடுத்து அந்த மண்ணை தோண்டி ஒரு இதில் தட்டில் போடும்போது அவ்வளவு கடினமாக இருக்குது. ஏன்னா அந்த மண் அவ்வளோ வெயிட்டு. அந்த சட்டியில் வந்து அந்த மண் ஃபுல்லாக போட்டுட்டாங்கன்னா தூக்க முடியறதில்ல. அதை தூக்கிட்டு போகிற அந்த ஒரு ஹார்டு ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது நாம் செய்கிறது வந்து பெரிய வேலையே கிடையாது. ரெண்டாவது, அந்த மண்வெட்டியை எடுத்து நல்லா செடி காஞ்சு போன அந்த செடியை வெட்டும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வெட்ட முடியறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பாடியில் வந்து ஸ்டாமினாவோ ஸ்ட்ரென்த்தோ எதுவுமே இல்லை. நமக்கு பழக்கம் இல்லைங்கிறது வேற, பட் அங்கே வர்ற எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பழகிட்டு வரல. ஆனால் கண்டினியூஸாக அடியார்கள்லாம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க, முடியலை. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, உழவார பணி முடிச்சுட்டு போனால் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அது நானுமே உணர்ந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள மாதிரி நம்மளால் வந்து அந்த ஃபுல்லாக மண்வெட்டியை எடுத்து செடியை வெட்டி எடுக்கிறது முடியாது. அவங்க வெட்டி போடுற செடியை ஒருத்தர் எடுக்கணும் இல்லையா? அந்த குப்பையும் கொண்டு போய் கொட்டணும் இல்லையா? அதுவும் ஒரு வேலை தானே. அதனால் ஒரு சில அடியார்கள் வெட்டுறதுக்குன்னே முடிகிற அடியார்கள் வெட்டும்போது நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த வேலைகள்லாம் செய்வோம். ஸோ அப்போ அந்த கொஞ்ச நாள் முன்னாடி தோணுச்சு, ஏன் நாம் வந்து நம்ம உடம்பை கொஞ்சம் வருத்தக்கூடாது, ரொம்ப 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 இப்படி பொத்தி பொத்தி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். ரன்னிங் அப்படின்னா பெருசாக பயங்கரமாலாம் பிடி உஷா கணக்கெல்லாம் ஓடுறதில்ல. ஒரு 11 ஃபேஸ் 12 ஃபேஸ் தான். வாக்கிங்னா அது ஒரு 15 16 மெதுவாக தான் நடப்பேன். அப்படிங்கும்போது அந்த ரன்னிங் வந்து 9 ஃபேஸ் 8 ஃபேஸ்னு வந்து லாஸ்ட்டாக வந்தது. ஸோ அந்த 10 கிலோமீட்டர் டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுறது கண்டினியூஸாக காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த 10 கிலோமீட்டரை ஓடி முடிச்சுட்டு மத்தியானம் வந்து தூக்கத்தை ஃபுல் வந்தால் கூட தூங்குறதில்ல அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு படுத்தப்ப நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு டான்னு தூக்கம் வந்துச்சு. ஸோ உடம்புக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்னு. அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த சூரிய நமஸ்காரம் நான் அந்த 108 டைம்ஸ் செய்கிறப்ப அப்போ வந்து ரன்னிங்கோ வாக்கிங்கோ போக முடியாது இல்லையா? அதாவது ஒன்று தான். அப்படிங்கிறப்ப அந்த தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து நல்லாவே வந்தது. ஸோ நான் வந்து தூக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கத்தோட அருமை என்னங்கிறது வந்து புரியும். இன்றைக்கி கூட ரேடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மெலட்டோனின் அந்த ஹார்மோன் வந்து நமக்கு நல்ல செக்ரேட் ஆகி நம்ம தூங்கணும் அப்படின்னா ஒரு லைட்டெல்லாம் இல்லாத ஒரு
இருட்டு இதில் தான் அந்த இதில் தான் நமக்கு வந்து தூக்கம் நல்லா வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அறைகளை நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாடியாவது மொபைலை வந்து வச்சுடுங்க. மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு தூங்காதீங்க. கைக்கு எட்டுற தூரத்தில் மொபைல் ஸ்க்ரீனை வைக்காதீங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொன்ன ரொம்ப நல்ல விஷயங்கள். எல்லாத்தையும் என்னால் ஃபாலோ பண்ண நம்மளால் முடியுமா என்னன்னு தெரியல. பட் அந்த தூங்க போகிற அப்போ மட்டுமாவது மொபைல் ஃபோனை நம்ம இருக்கிற இடத்துலேருந்து தள்ளி வச்சுட்டு போகிறதுங்கிறது சாத்தியம்தான். ஏன்னா நீங்கள் 8:30 மணிக்கு நீங்கள் தூங்கி பழகுங்களேன். காலையில் 4 மணிக்கு அலாரமே வேண்டாம். நம்ம பாடிக்குள்ளேயே அலாரம் செட் ஆகிருக்கும். நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் அந்த மைண்டு கரெக்டாக அது நம்மளை வந்து எழுப்பிவிடும். இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயம். ஸோ இன்றைக்கி வேர்ல்டு ஸ்லீப் டே. அதனால் தூக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா தூங்குவோம், நல்லா உழைப்போம், நல்லா உடற்பயிற்சி செய்வோம், நல்லா தூங்குவோம், என்ஜாய் பண்ணி இறைவன் கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. அடுத்த ஜென்மத்தில் நம்ம யாரோ எப்படியோ எங்கே இருப்போமோ தெரியாது. பட் இந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வோம், நல்லா தூங்குவோம். இன்றைக்கி வேர்ல்டு ஸ்லீப் டேயில் தூக்கத்தை கொண்டாடுவோம். நானும் இன்றைக்கி ஒரு 9-9:30 படுக்கிறதுக்கு பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒட்டிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். See you tomorrow. இன்றைக்கி வந்து டே 37 இல்லையா? ஸோ நம்மளோட ஹலோ கிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அம்பர்லா பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அம்பர்லா பேட்டர்ன் ஒட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 37 ஒட்டியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow. Bye.